உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. வணக்கங்க. இன்னைக்கு நான் பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு இட்லி அரிசி நம்ம தோசைக்கு அரைக்கும் போதே ஒரு 1/2 கிலோ அரிசி போட்டு ஊற வச்சு அதை கிரைண்டரில் இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இது கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒரு வெள்ளை டவலை வச்சு இதை இப்படி அழுத்தி அழுத்தி எடுத்திங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் இதில் வந்துடும், ஒட்டாது. இங்கே பாருங்கள், ஒட்டாது. இதை நல்லா கெட்டியாக அந்த மாதிரி அழுத்தி அழுத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் இந்த அளவுக்கு இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பக்குவத்துக்கு வந்திருப்பாடு. இதில் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்குவோம். அடுத்ததாக இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சீடை மாதிரி பண்ணி டைனிங் டேபிள் மேலே ஒரு வெள்ளை துண்டை போட்டுக்குங்க. அதில் இந்த மாதிரி உருண்டை பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் போட்டு ஃபேன் போட்டு உலர்த்திடுங்க. இதுக்கு தனியாக மாவு ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இட்லிக்கு மாவு அரைக்கும் போதே அதே புழுங்கலரிசி மாவை கொஞ்சம் எடுத்துக்கினா கூட இந்த மாதிரி செய்துக்கலாம். இதுக்காக தனியாக நீங்கள் ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஃபேனில் உலர்த்திடுங்க. ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிருக்கிறேன். இது கொஞ்சம் தண்ணி கலந்த பால், திக்கான பால் 2 டம்ளர் வச்சுருக்கிறேன். அது கடைசியாக நம்ம ஊற்றிக்கலாம். இது கொதிக்கட்டும். இது கொதிக்கும் போது நம்ம செய்து வச்ச உருண்டையை நம்ம போடுவோம். தேங்காய் பால் கொதிக்குது. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போடுவோம். கொதிச்ச ஏற்பாடு போட்டால் தான் இது கொஞ்சம் வேகும், இல்லைன்னா அது கரைஞ்சிடும். இப்படி எட்ட ஒட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் போட்டுருவோம். இந்த உருண்டையெல்லாம் ஒட்டாத அளவுக்கு கொஞ்சம் நகர்த்தி விட்டுடுவோம். கொஞ்சம் நல்லா மூடி வேக வைப்போம். உருண்டையெல்லாம் ஓரளவுக்கு வெந்துடுத்து. இப்போ நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போடுவோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிச்சம் வச்ச அந்த 2 டம்ளர் தேங்காய் பாலையும் இதிலே நம்ம ஊற்றிக்குவோம். இது கொஞ்சம் கொதித்து வந்தோடனே நம்ம சர்க்கரையை போடலாம். இப்போ ஒரு 400 கிராம் சர்க்கரை நம்ம இதில் சேர்த்துக்குவோம். 1/2 கிலோ அரிசி, இதுக்கு 400 கிராம் சர்க்கரை. இதை போட்டு நல்லா கிளறி இந்த பால் கொழுக்கட்டை நல்லா கட்டி பதத்துக்கு கொஞ்சம் வந்தவொடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஓரளவுக்கு திக்காயிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். பாருங்கள், டேஸ்டான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மிச்சம் மீதி இருந்தால் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பால் ஊற்றுறதை விட தேங்காய் பால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.